Hi friends, welcome to KRDC Cookings. இன்னைக்கு நம்ம சேனல்ல chicken gravy எப்படி செய்யறதுன்னு காமிக்க போறேன். ஆயில் ஊத்துறேங்க. ஆயில் சூடாயிடுச்சுங்க. ஆயில் 100 கிராம் ஊத்திக்கலாங்க. ஊத்துறேங்க. சோம்பு போட்டுக்கலாம். சிம்ல வச்சிரலாம். லவங்கம் 2, கிராம்பு 2, பட்டை 2, ஸ்டார் 2, கல்பாசி கொஞ்சோண்டு, பச்சை மிளகா 3, பிரியாணி இலை 2, வெங்காயம் ஒரு வெங்காயங்க, பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சுக்கலாங்க. கஸ்தூரி மேத்திங்க, இது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். சிக்கனு எல்லாத்துக்கும் போட்டால் டேஸ்ட் கொடுக்குங்க. கொஞ்சோண்டு எடுத்து போட்டுக்கலாம். கஸ்தூரி மேத்தி வந்து சிக்கனுக்கு மட்டனுக்கு எல்லாத்துக்கும் போட்டால் நல்லாயிருக்குங்க, டேஸ்ட் கொடுக்குங்க. தக்காளி ஒரு தக்காளிங்க பொடிசாக நறுக்கியிருக்கேன். இந்த பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரையும் கிண்டி கொடுக்கலாங்க. சிக்கன் மசாலாங்க ஒரு 50 கிராம் எடுத்துருக்கேங்க. உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. அப்புறம் லாஸ்ட் முடிஞ்சோடனே கொஞ்சோண்டு போட்டுக்கலாங்க. ஃப்ரை ஆன கிரேவிலாம் ஆன பிறகு கறி போட்டுக்கலாங்க. கறி வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டோங்க. எல்லா சைடும் அந்த மசாலாலாம் கொஞ்சம் சேர்ந்தோன்னா கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றலாங்க. ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க. சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க. ரெட் சில்லி ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க. க்ரீன் சில்லி ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் போடுங்க, தேவையில்லைன்னா கட் பண்ணிக்கோ. இதெல்லாம் மசாலாலாம் கலந்தாச்சுங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுறேங்க. ஒரு டம்ளர் ஊற்றிக்கோங்க, ஏன்னா கிரேவி ஆகிறதுக்கு. மூடி வைக்கலாங்க. கொஞ்ச நேரம் கழித்து கிண்டி விட்டுட்டு பார்க்கலாங்க. இந்த பார்க்கலாங்க. இந்த கிரேவி ஆன் பண்ணு.
இந்த பாருங்க கிரேவி ஆயிடுச்சு பாருங்க. சாதத்துக்கு சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. கிரேவி ரெடிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.